நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி அலங்கு திரைப்படத்தை பற்றி விமர்சனம். குணாநிதி கதாநாயகன அறிமுகமாகும் இந்த படத்தில் மலையாள நடிகர் செம்பன் வினோத், காளி வெங்கட், சரத் அம்பானி, ஸ்ரீரேகா உள்ளிட்டோரும் நடித்திருக்கின்றனர். அன்புமணி ராமதாஸின் மகள் சங்கமித்ரா சௌமியா தயாரித்திருக்கும் இந்த படம் அவருக்கு வெற்றியை தேடித்தரும். படத்தின் கதைக்களம் தர்மன், கருப்பு, சிலுவை மூவரும் நண்பர்கள் காடுகள் கிடைக்கும் வேலை செய்து வாழ்ந்து வருகின்றனர். இதில் தர்மன் டிப்ளமா படித்தவன். நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நாயை கொல்ல சொல்லி ஒருவர் கருப்புவிடம் அந்த நாயை கொடுக்க அது உயிரோடு இருப்பதைக் கண்டு தர்மன் அதை காப்பாற்றி தன் வீட்டில் வளர்க்கிறார். காளியம்மா என்ற பெயர் சூட்டி. கேரளாவில் உள்ள அகழி நகரி மன்ற தலைவராக இருப்பவர் செம்பியன் வினோத். அவரிடம் வேலை செய்பவர் பிலிப்ஸ் ரவுடி, கட்ட பஞ்சாயத்து செய்பவர். அகஸ்தியருக்கு மலர் என்ற மனைவியும் ஏஞ்சல் என்ற குழந்தையும் இருக்கிறது. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்த ஏஞ்சலின் மீது உயிரையே வைத்திருக்கிறார் அகழி நகர மன்ற தலைவர் அகஸ்தியன். ஒருமுறை ஏஞ்சலுக்கு பர்த்டே கொண்டாடும் பொழுது ஏஞ்சலை நாய் கடித்துவிட ஆஸ்பத்திரி சேர்த்து தன் குழந்தையின் உயிரை காப்பாற்றுகிறார். இதனால் அந்த ஊரில் நாயே இருக்கக்கூடாது என்று 2000 ரூபாய் கொடுத்து எல்லா நாயையும் கொல்ல சொல்கிறார் அகஸ்தியன். பிலிப்ஸ் தன்னுடைய ஆற்றலின் மூலம் எல்லா நாய்களையும் அடைத்து வைத்து கொள்கிறார். அப்பொழுது நாயகன் தர்மனின் காளியம்மா என்ற நாயம் அங்கு சிக்க நாயகன் அதை காப்பாற்ற போராடுகிறான். அதில் ஏற்பட்ட பிலிப்ஸ் மோதல் கை வெட்டப்படுகிறது. அதன் காரணம் தர்மா என்று பழிவாங்க துடிக்கிறான் பிலிப்ஸ். இப்பொழுது வேலைக்கு சென்று தர்மா சிக்கலில் மாட்டிக்கொண்டு பிலிப்ஸ் இடம் இருந்து தப்பிக்க ஓடுகிறார். அவருடன் காளி வெங்கட், கருப்பு, சிலுவை நால்வரும் கேரளாவிலிருந்து தமிழகத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். அவர்கள் தப்பித்தார்களா இல்லையா என்பதே மீதி கதை. புதுமுகம் என்றாலும் குணாநிதி அவர்தான் நாயகன் நடித்திருக்கிறார். புதுமுகம் என்றாலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறார். சண்டை காட்சியை வெளுத்து வாங்கியிருக்கிறார். அம்மாவுக்கு ஆபத்து என்றவிட வெகுண்டு எழுந்து எதிரிகளை வெளுத்து எடுப்பது சிறப்பாக இருக்கிறது. தான் உயிராய் நேசிக்கும் காளியம்மா என்ற நாயின் உயிரையும் காப்பாற்ற எதிரிகளுடன் மோதுவது அநியாயம் கண்டு பொங்கி எழுவது என்று முதல் படத்திலேயே பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறார் குணாநிதி. தங்கம் ஸ்ரீரேஷ்மா நாயகனின் அம்மாவாக தங்கம் என்ற கதாபாத்திரத்தில் மிரட்டியிருக்கிறார். ஸ்ரீரேகா இவர் யானையிடம் இருந்து தப்பிக்கும் போது நாட்டு வெடிகுண்டு வீசுவது என்று மிரட்டியிருக்கிறார். தமிழ் சினிமா சற்று தொய்வடும் போதெல்லாம் ஏதேனும் ஒரு புதிய படைப்பு வெளியாகி திரையிடருக்கு கொஞ்சம் நம்பிக்கையூட்டும். அந்த வரிசையில் வந்திருப்போது இந்த அலங்கு. இந்த மண்ணில் இன்னமும் சுருண்டி எடுக்கப்பட வேண்டிய கதைகளும் கதைக்களங்களும் நிறைவே உள்ளன என்பதை மறுபடியும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது திரைப்படம். கதாபாத்திரம் மட்டுமின்றி லொகேஷனே மற்றொரு கதாபாத்திரமாக உலா வந்திருப்பது திரைப்படத்தில் சிறப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ்ந்திருக்கும் ஆனைக்கட்டி, அகழி, குமிழி பகுதிகளில் யானைகள் மிகுந்திருக்கின்றன. இந்த பகுதிகளிலே பயணிக்கும் ஒருவர் யானையை பார்க்காமல் பயணத்தை முடிக்க முடியாது. யானைகள் கூட்டமாகவும் தனியாகவும் நடமாடும். அந்த வனப்பகுதிகளில் ஓனாய், பாம்பு உள்ளிட்ட வனவிலங்குகளும் அதிகம் வசிக்கின்றன. இவைகளை இடைவேளைக்கு பிறகு நாயகனும் காளி வெங்கட்டும் மற்ற இருவரும் தப்பிக்கும் போது காட்சிகளில் மிரட்டியிருக்கிறார் இயக்குனர். விலங்கு மனித எதிர்கொள்ளல், மனிதர்கள் விலங்குகள் என இரு தரப்புக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருக்கிறது. காளியம்மாயின நாயும் தர்மனின் பாசமும் முடிவில் என்ன ஆகப் போகிறது என்பதை ஊகிக்க முடிந்தாலும் ஊகிக்க முடியாத இன்னொரு விஷயம் இதில் உள்ளது. கதாநாயகன் குணாநிதி பொருத்தமான தேர்வு. நாய் காளியம்மா இருவருக்குமே இந்த கதாபாத்திரம் கச்சிதம் பொறுத்திருக்கிறது. முதலில் கொஞ்ச நேரம் படத்தில் எந்தவித சுவாரஸ்யமும் திருப்பம் இல்லாமல் அமைதியாக செல்கிறது. கேரளாவில் பிலிப்பிடம் தப்பித்து செல்லும் காட்சிகள் பரபரப்பாக இருக்கிறது. தப்பியோடு இவர்களை பிடித்து செல்ல வில்லன் சாக்கோ துரத்தும் போதும் விறுவிறுப்பாக இருக்கிறது. காளி வெங்கட் ஒரு திறமையான நடிகர். திறமையானவர்கள் சரியான வாய்ப்பு கிடைத்தால் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்துவார்கள் என்பதற்கு காளி வெங்கட் சிறந்த உதாரணம். முழு படத்தின் காமெடி பொறுப்பையும் தானே ஏற்று உடன் குணச்சித்திர நடிகராகவும் அசத்திருக்கிறார்கள். நிஜமாக கலைக்கிருக்கிறார்கள் கருப்பும் சிலுவையும். தர்மன் பொறுமை இழந்து கோபப்படும் பொழுது அவருக்கு அனுபவசாலியாக அறிவுரை கூறி அமைதிப்படுத்துவது ஒரு பொறுப்பான அனுபவமான அம்மாவாக ஸ்ரீரேகா மிளிக்கிறார். மலையாள நடிகர் செம்பியனை முதலில் எப்படியோ நினைத்து பின் எப்படியோ வந்து பின் வேறுமாறு காட்டி இயக்குனர் கலைக்கிருக்கிறார். டெரர் நடிப்பு. பிலிப்ஸ் அண்ட் சாக்கோ கதாபாத்திரம் நடிப்பில் வெளுத்து வாங்கியிருக்கிறார்கள். குறிப்பிடத்தக்க இன்னொரு கதாபாத்திரம் காவல்துறை அதிகாரிகள். கொஞ்சம் காட்சிகளே வந்தாலும் மிரட்டியிருக்கிறார்கள். பல காட்சிகள் வரும் முன்பே ஊகிக்க முடிகிறதா இருக்கிறது என்றாலும் அதை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டிய நிலைமைக்கு படத்தின் திரைக்கதை அமைந்திருப்பதே வெற்றிக்கு சாட்சி. இந்த படத்தில் அருமையாக மென்மையாக பாடல்களை தந்துள்ளார் இசையமைப்பாளர். ஒளிப்பதிவு பாண்டிகுமார். கேமராவை என்னவென்று சொல்வது, அவ்வளவு அருமை. மொத்த இயற்கையும் கெடுக்காமல் அழகாக காண்பித்துள்ளார். வெயிலில் படம் பார்த்தால் கூட குளிரும் போல அந்த அளவிற்கு ஒவ்வொரு காட்சியும் அற்புதமாக குளுமையூட்டி இருக்கிறார். நம்ம ஊரில் இப்படி ஒரு இயற்கையான இடமா என்று நம்மை வைக்க வைக்கிறது. நிஜமாக ஒரு நேஷனல் ஜியோகிராபிக் சேனலை பார்த்தது போல இருந்தது. எந்த இடத்திலும் தற்போதைய நாகரிகத்தை காட்டிவிடாமல் எளிமையுடன் நம்மை பயணிக்க வைத்திருக்கிறார். படம் முழுவதும் குளிர்ச்சி இயற்கை தான். இந்த மாதிரி லொகேஷன் படம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகிறது. கேமரா இயக்குனருக்கு என மனமார்ந்த பாராட்டுகள். படம் முழுவதும் சீரியஸ் மற்றும் நகைச்சுவை இணைந்தே வருகிறது. ரொம்ப சீரியஸான காட்சிகளின் முடிவில் கூட அதை அப்படியே கொண்டு செல்லாமல் நகைச்சுவை கொண்டு வந்து பேலன்ஸ் செய்துள்ளார்கள். இயல்பான படங்களை ரசிப்பவர்கள் தவிர்க்க கூடாத படம் அலங்கு. இயக்குனர் சக்திவேல் அவர்களுக்கு வாழ்த்துகள். தயாரிப்பாளர்கள் சபரிஷ் அண்ட் சங்கமித்ரா சௌமியா. ஒளிப்பதிவு பாண்டியகுமார். இசை அஜேஷ். படத்தொகுப்பு சான் லோகேஷ். சண்டே பாய்ஸ் தினேஷ் காசி. மக்கள் தொடர்பு குமரேசன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.